பிரியமானவர்களே, ஏன் சில கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறார்கள்? ஏன் சிலர் பிரச்சனைகளின் நடுவிலும் சமாதானமாக இருக்கின்றார்கள்? ஏன் சிலருடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கின்றது? ஏன் சிலருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படையாக செயல்படுகிறது? அவர்கள் சாதாரண மனிதர்கள்தான். அவர்களுக்கும் கண்ணீர்கள் உண்டு, அவர்களுக்கும் போராட்டங்கள் உண்டு, அவர்களுக்கும் சோதனைகள் உண்டு. ஆனால் அவர்களிடம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் ஆவியால் நிறைந்தவர்கள். இன்று நாம பார்க்க போகிறோம் ஆவியால் நிறைந்த கிறிஸ்தவர்களின் 7 ரகசியங்கள். இந்த 7 ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் செயல்பட ஆரம்பித்தால் உங்கள் ஜெப வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ரகசியம் 1, அவர்கள் தினமும் தேவனோடு நேரம் செலவிடுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படி நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. வசனம், காலையிலே என் சத்தத்தை கேட்பீர். சங்கீதம் 5:3. ஹல்லேலூயா. ஆவியால் நிறைந்தவர்கள் தேவனை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தேட மாட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு கடமைக்கு சபைக்கு போறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. எவ்வளவோ ஒர்க் பிஸி இருக்கும், ஆனால் சண்டே மட்டும் நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க டெய்லி ஏசப்பா கூட பேசுறீங்களா? ஹல்லேலூயா. அவர்கள் எழுந்த உடனே ஃபோனை நோண்டி ஃபோனில் என்ன வந்திருக்குன்னு தேட மாட்டாங்க. முதல்ல தேவனை தேடுவார்கள். நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க என்பதை யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு செலவிடும் நேரம்தான் அவர்களின் பலம் என்று. ஹல்லேலூயா. இயேசுவை அதிகாலையில் எழுந்து தினமும் தேடி ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாமும் தேவனோடும் நேரம் செலவிட வேண்டுமா? பல நேரங்களில் நாம் தேவனிடம் ஆசீர்வாதத்தை தேடுறோம், உண்மையா இல்லையா? ஆனால் ஆவியால் நிறைந்தவர்கள் ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிப்பவரை தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம 2 பேருக்குள்ள வித்தியாசம் அதுதான். ஹல்லேலூயா. அதுதான் அவர்களின் முதல் ரகசியம். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த செய்தியை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ரகசியம் 2, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:105 உம்முடைய வார்த்தை என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆவியால் நிறைந்தவர்கள் வேதாகமத்தை அலங்காரமாக வைத்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க தினமும் அந்த வேதத்தை வாசிப்பாங்க, அதோட வார்த்தையை புரிஞ்சு கொண்டு தேவனிடம் பேசுவாங்க. ஹல்லேலூயா. கடமைக்காக இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும், கடமைக்காக இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் படிக்கணும், கடமைக்காக அவங்க வேதத்தை அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க இந்த வேதாகமத்தை தினமும் வாசிப்பாங்க. தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பிரச்சனைகள் நேரத்தில், வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு வழிகாட்டியாக செயல்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இன்று பலர் உலகத்தின் அறிவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் அண்ணன் சொல்கிறத கேட்பேன், எங்கள் அப்பா சொல்கிறத கேட்பேன், எனக்கு முன்னோர்கள் சொல்கிறத கேட்பேன், அப்புறம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சொல்கிறத கேட்பேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியால் நிறைந்தவர்கள் தேவனுடைய குரலை கேட்பார்கள். முதலாவது நீ ஒரு வேலைக்கு போறியா, ஒரு எக்ஸாம் எழுதுறியா, முதலாவது வேதத்தை படித்து ஏசப்பாட்ட வாழ்க்கையுடைய தீர்மானத்தை கேட்கும்போது அது கண்டிப்பாக வெற்றி அடையும். இரண்டாவது, நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்ககிட்டயோ அல்லது உனக்கு பழகினவங்ககிட்டயோ எல்லாத்தையும் வாழ்க்கையை நீ கேட்கும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லும். ஒரு இருண்ட அறையில் ஒரு சிறிய விளக்கு போதும். அதே போல வாழ்க்கையின் இருளில் தேவனுடைய ஒரு வார்த்தை போதும். இன்னைக்கு உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கா, கதவுகள் எதுவும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கா, எல்லோரும் உன்னை ஏமாத்தின மாதிரி இருக்கா, நீ வேதத்தை வாசி, நீ வேதத்தை வாசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அவர்கள் பலமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 3வது ரகசியம், அவர்கள் ஜெபத்தை விட்டுவிட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
ஜெபம் என்பது வெறும் மத பழக்கம் அல்ல. நான் கிறிஸ்தவன், நான் ஜெபிக்கிறேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அப்படி கிடையாது. அது தேவனோட பேசக்கூடிய உறவு. நீங்கள் கடமைக்காக ஜெபித்தாலும், காலையில் எந்திரிச்சோன்னே ஜெபித்தேன் அப்படிங்கிறத விட ஏசப்பா கூட பேசணுங்கிற உறவை நீங்கள் நீடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த ஆவியால் நிறைந்தவர்கள் பிரச்சனை வரும்போது மட்டும் ஜெபிக்க மாட்டாங்க. அவர்கள் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல வருமானம் இருக்கும், நல்ல குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். அப்பவும் அவங்க அதே நிலைமையில் அதே உற்சாகத்தில் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. துக்கத்திலும் ஜெபிப்பார்கள், காத்திருக்கும் காலத்திலும் ஜெபிப்பார்கள், பதில் வரவில்லை என்றாலும் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஜெபம் வீண் ஆகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நீங்கள் அழுது கொண்டிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் கேட்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அமைதியாக காத்திருந்தாலும் தேவன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் ஜெபம் கண்டிப்பாக வீண் போகாது. நீங்கள் தொடர்ந்து ஏசப்பாட்ட ஜெபித்து கொண்டிருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அற்புதம் நடக்கும். ரகசியம் 4. அவர்கள் பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. இன்று நம்ம எந்த வாழ்க்கையை விரும்பி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எந்த வாழ்க்கையை விரும்பி கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. ஆவியால் நிறைந்தவர்கள் பாவத்தோடு சமரசம் செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க பூரணமானவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் மனம் திரும்புகிறவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தவறு செய்தால் தேவனிடம் ஓடி வருபவர்கள். ஹல்லேலூயா. அந்த தவறிலேயே, அந்த தப்பிலேயே அவங்க வாழ மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அசுத்தமான வாழ்க்கையில் மகிழ்வது அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது விதி அல்ல, அது தேவனுக்கான அன்பின் வெளிப்பாடு. இன்னைக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? பிரியமானவர்களே, மனம் திரும்புங்க. உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. நீங்கள் மனம் திரும்பும் போது ஹல்லேலூயா, தேவன் உங்களுக்கான கதவுகளை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. பாவம்னா நான் எந்த பாவம் செய்யலையே, நீங்கள் சின்ன சின்ன பாவம் செய்வீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் குறை சொல்கிறது, அவங்க சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, இப்படி சின்ன சின்ன பாவம், அதுவும் பாவம் தாங்க. மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரகசியம் 5. அவர்கள் மன்னிக்க கற்றுக்கொள்கிறார்கள். உனக்கு கோபம் வந்தோம், வீட்டில் உள்ளவங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்குறியா? இல்லை மன்னிப்பு கேட்டுக்கிறியா? உடன் பிறந்தவங்க கூட எத்தனை நாள் கோபம், சொத்து பத்துக்காக எத்தனை நாள் கோபம், ஆஃபீஸில் சின்ன சண்டைக்காக நீ இன்னைக்கு வரை பேசாமல் இருக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபேசியர் 4:32. ஒருவருக்கு ஒருவர் இரக்கமுள்ளவர்களாக இருந்து மன்னியுங்கள். இந்த வசனத்தை நம்ம என்னைக்காவது கடைப்பிடிச்சிருக்கோமா? எத்தனை சர்ச்சில் விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனக்கசப்பு, ஏன் பாஸ்டர் அவங்கள மட்டும் கூப்பிட்றாங்க, ஃபாதர் அவங்கள மட்டும் கூப்பிட்றாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள அந்த கோபங்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மன்னிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியால் நிறைந்தவர்களின் இதயத்தில் வெறுப்பு நீண்ட நாட்கள் தங்காதுங்க. உண்மையிலே நீ ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது இந்த வெறுப்பு, இந்த கசப்பு உன் இருதயத்தில் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஆவியானவர் உன் கூட பேசும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உன்னை விட்டு வெளியில் போயிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏமாற்றியவர்கள் இருப்பார்கள், அவர்களை காயப்படுத்தியவர்களும் இருப்பார்கள், கண்ணீரை வரவழைத்தவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களை மன்னிக்க முடிவு செய்கிறார்கள். எப்படி மன்னிக்க முடியுது? ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் பிடித்து கொண்டிருக்கும் கோபமே நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லு. இந்த மன்னிப்பு என்பது அந்த மனிதனுக்காக அல்ல, உங்கள் ஆத்துமாவின் சுதந்திரத்திற்காக. ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. இன்று யாரையாவது மன்னிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறீர்களா? அந்த பாரத்தை இயேசுவிடம் கொடுத்து விடுங்கள். ஏசப்பா உங்களுக்காக அந்த மன்னிப்பின் இருதயத்தை உங்கள் இருதயத்தில் கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, கண்டிப்பாக நமக்கு இந்த கோபம் வேண்டாங்க. இந்த கோபம் வேண்டாம். சின்ன பிள்ளைங்கிட்ட கோவப்படாதீங்க, பெரியவங்ககிட்ட கோவப்படாதீங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்ககிட்ட கோவப்படாதீங்க, சர்ச்சில் கோவப்படாதீங்க. கோவத்தை விட்டுங்க, மன்னிப்பை செலுத்துங்க. ஹல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரகசியம் 6. அவர்கள் சூழ்நிலைகளை விட தேவனை நம்புகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படிங்க? இப்போ நடக்கல உனக்கு பிரச்சனை,
இப்போ நடக்கல அவங்களுக்குள்ள அவமானம், இப்போ நடக்கல அவங்களுக்குள்ள வெட்கம், இதை விட அவங்க தேவனை நம்புகிறார்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இரு. நீ பிரச்சனை வரும்போது கர்த்தரை நம்புற இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 70% நீ உலகத்தில் உள்ள அந்த வேலை, அந்த வருமானம், அந்த பேங்கு, இது மேலே நீங்கள் வைக்கிறீங்க. முழுசாக கர்த்தர் மேலே நீங்கள் வைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியால் நிறைந்தவர்கள் எல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டும் தேவனை விசுவாசிக்க மாட்டாங்க. இப்போ லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, ஏசப்பா விசிச்சு கண்ணீரோடு ஜெபிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அவங்க வாழ்க்கையிலாக தவறாக தலைகீழாக தெரிந்தாலும் விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம். நீண்ட நாட்களாக அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம், நீண்ட வருடங்களாக வாடகை வீட்டில் கூட வாழலாம். அப்படி இருந்தும் அவர்கள் தேவனை விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் என் தேவன் சரியாக பண்ணி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் தினமும் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவுகள் மூடப்பட்டாலும் விசுவாசிப்பார்கள். பதில் வரவே இல்லை, தாமதம் ஆனாலும் அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் முன்னின்ற இஸ்ரவேலை தேவன் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதே போல உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய செங்கடல்கள் இருக்கலாம், தேவன் உங்களை கைவிட மாட்டார். சிங்கக்குழியில இருந்த தானியேலை தேவன் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அக்கினி சுவாலையில் இருந்த 3 வாலிபர்களை தேவன் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் உங்களையும் தேவன் கண்டிப்பாக கைவிட மாட்டார். அதை விட உங்களுக்கு தேவன் எந்த ஒரு பிரச்சனையும் தரமாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. கடைசியாக ரகசியம் 7. அவர்கள் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை பின்பற்றுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:14 தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். எப்படிங்க? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் மிக மிக பெரிய ரகசியம். ஆவியால் நிறைந்தவர்கள் தங்கள் விருப்பப்படி வாழ மாட்டார்கள். நான் இந்த வேலைக்கு தான் போவேன், நான் இந்த இடத்துக்கு தான் போவேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க பிடிவாதம் பண்ண மாட்டாங்க. அவங்க விருப்பப்படி வாழ மாட்டார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிவார்கள். ஏசப்பா, நான் இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, உங்கள் சித்தம் எதுப்பா, எனக்கு இந்த கணவர் அப்பா திருமணத்துக்கு இவர் ஏற்ற துணையாளரா அப்படின்னு அவளுடைய வழிநடத்துக்கு ஒப்புக்கெடுத்து அதை சீர்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆவியானவர் நிறுத்த சொல்வார். நீ போகாத மகள, நீ இங்கே போகாத, உனக்கு இங்கே போனால் அந்த பிரச்சனை இருக்குது, இங்கே போனால் நீ அவமானப்படுவ, இந்த சொந்தக்காரங்க மத்தியில் நீ கஷ்டப்படுவ, இப்படின்னு சில நேரங்களில் ஆவியானவர் நிறுத்த சொல்வார். சில நேரங்களில் காத்திருக்க சொல்வார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் முன்னேற சொல்வார். அவர்கள் கேட்டு கீழ்ப்படிவார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலும் இது சாத்தியம். பிரியமானவர்களே, இந்த 7 ரகசியங்கள் பெரிய ஊழியக்காரங்களுக்காக மட்டும் அல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் நீங்களும் ஆவியால் நிறைந்த வாழ்க்கையை வாழலாம். நீங்களும் தேவனுடைய சத்தியத்தை கேட்கலாம். நீங்களும் ஜெபத்தில் வல்லமையை அனுபவிக்கலாம். நீங்களும் சமாதானத்தோடு வாழலாம். இன்று தேவன் உங்களிடம் கேட்கிறார், நீ என்னை முழுமையாக பின்பற்ற தயாரா? ஹல்லேலூயா. உங்கள் பதில் ஆம் ஆண்டவரே என்றால் உங்கள் வாழ்க்கைய புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்களை மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்தை அவர் வழி நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கவலைகள் வந்தாலும், எத்தனை துக்கங்கள் அவமானங்கள் வந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்றார், கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே மகனே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. விழிப்புடன் ஜெபித்து கொண்டிருங்க. எந்த ஒரு காரியம் ஆனாலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, அதற்கப்புறம் உங்கள் மனிதரிடமோ உங்கள் சொந்தக்காரங்கிட்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.